இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த நாளோட இந்த வெளிப்படுத்தல் பகுதி ஆண்டவர் கிருபையினால் முடிக்க போகிறேன். வெளிப்படுத்தலில் அநேக வசனங்களை பற்றி பேச சொன்னார். இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் பேசியிருக்கிறேன். நீங்கள் அதை யூடியூப்பில் பார்க்கலாம். ஆடியோவாக தான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி லாஸ்ட்டாக 21ஆவது வசனத்தை பார்க்க போகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கிருபை 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 தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. கிருபை தான் நம்மோடு இருக்கிறது. கிருபை தான் நம்மை உயர்த்துகிறது. கிருபை தான் நம்மளை என்ன செய்கிறது, ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது. அது யாருடைய கிருபை? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நம்ம அனைவரோடு கூட இருப்பதாகன்னு சொல்லி முடிக்கிறாரு யோவான் சீஷன். இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவர் என்று சொல்லி பார்க்குறோம். ஏன்னா பிதா நீதி செய்கிற தேவன். அதனால் அவர் பாவங்களை பாராத சுத்த கண்ணர். அதனால் அவர் தண்டனை கொடுத்துருவார். என்ன பாவத்துக்கும் அவரிடத்துல என்ன உண்டு? தண்டனை உண்டு. அதான் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அந்த மலையில் கூட, அவர் சத்தம் கேட்ட அந்த மலையில் கூட பக்கத்தில் போகவே பயந்தாங்க. மோசே தான் அங்கே போனார் மலைக்கு மேலே. அப்படிப்பட்ட பிதாவானவர், பட்சிக்கிற தேவன், பட்சிக்கிற அக்கினி, அவர் பக்கம் யாருமே போக முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டார். ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் சொல்லி பார்க்குறோம்ல. அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைச்சதுனால தான் நம்முடைய கிருபையின் வழியாக, இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடிகிறது. கிருபை அப்படின்னாலே இயேசு கிறிஸ்துன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவர்கிட்ட எல்லா மக்களும் போனாங்க. நொண்டி போனான், குருடர்கள் போனாங்க, தீட்டுள்ள ஸ்திரீ போனாங்க, பாவியான ஸ்திரீ போனாங்க. எல்லாரும் அவங்கள்ட்ட போக முடிஞ்சது. ஏன் அப்படின்னா அவர் கிருபை உள்ளவர். அந்த கிருபையுள்ள தேவனை, கிருபையுள்ள இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றிக்கொள்வதற்காகவே கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக சொல்லி முடிக்கிறாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, உன்னுடைய என்னுடைய இல்லை, நம்ம எல்லாருடைய தேவனாக, மீட்பராக அவர் இருக்கிறார். அவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நம்ம எல்லாரோடும் கூட அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் நிலை நிற்க முடிகிறது. கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்கள் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்கள் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபாசனபதி அவர், கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்ல பார்க்குறோம். அந்த கிருபையான இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதனால நாம் எல்லாவற்றிலும் உயிர்ப்பிக்கப்பட முடியுது. பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு உயிர்ப்பிக்கப்பட முடிகிறது. பிதாவுடைய சன்னிதானத்தில் போய் நிற்பதற்கு தகுதியாக மாறுகிறோம் இந்த கிருபையின் மூலமாக. அந்த கிருபையை நாம் பற்றிக்கொள்ளக்கூடுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம் இயேசுவின் மூலம். ஆமென்.